ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை, ஃபேமிலிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த அவசர வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிற நேரம் கிடைக்குதா? அந்த அமைதியும் நல்ல வாழ்க்கையும் பற்றி தான் இந்த திருவள்ளுவர் இந்த 3வது திருக்குறளில் பேசுகிறார். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறளோட சிம்பிள் மீனிங் என்னன்னா, நல்ல வழியை பின்பற்றி உயர்ந்த நெறிகளோட வாழ்றவங்க இந்த உலகத்தில் நிலையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. இதை கொஞ்சம் நம்ம டெய்லி லைஃபுக்கு கனெக்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரும், சில நாள் சந்தோஷம் இருக்கும், சில நாள் தோல்வியும் வரும். ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் நல்ல குணத்தையும் நம்பிக்கையும் விடாம இருக்கவங்க தான் கடைசியில ஜெயிப்பாங்க. ஒரு மரம் பலமா வளரணும்னா அதோட வேர் பலமா இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பலமா இருக்கணும்னா நம்ம மனசும் நம்ம குணமும் பலமா இருக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். கோபம் வந்தாலும் அமைதியா பேச ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் நன்றி சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல செயல் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் வாழ்க்கையை உருவாக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மொபைல் வாங்குறது ஈஸி, ஆனா அதை நல்லா யூஸ் பண்றது தான் முக்கியம். ஒரு பைக் வாங்குறதும் ஈஸி தான், ஆனா அதை பத்திரமா ஓட்டுறது தான் முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு, ஆனா அதை நல்ல வழியில வாழ்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது. அதனாலதான் நல்ல சிந்தனை இருந்தா நல்ல செயல் வரும், நல்ல செயல் இருந்தா நல்ல பெயர் வரும், நல்ல பெயர் இருந்தாதான் நிம்மதியான வாழ்க்கை வரும். இதுதான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லும் அழகான பாடம். சரி மக்களே, இந்த பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன கனெக்ஷன் யோசிக்காதீங்க. பேக்ரவுண்ட்ல ஓடுறது என் பிளாக், ஆனா உங்க மனசுல நிக்கணும்னு நான் ஆசைப்படுறது இந்த திருக்குறளோட அர்த்தம் தான். நாளைக்கு இன்னொரு திருக்குறளோட சந்திக்கிறேன். நன்றி மக்களே.